ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப அதிரடியாக பார்க்க போகிறோம். அது என்ன எச்சரிக்கையான ஜோதிட தாள்கள்னு கேட்குறீங்களா? அதாவது ஆடி மாத பௌர்ணமியானது ஜூலை மாதம் 21ஆம் தேதி வரப்போகுது. அன்று வரக்கூடிய பௌர்ணமிக்கு பிறகு கிரகங்களிடையே மிகப்பெரிய யோகமானது உருவாக போகுது. அந்த யோகமானது ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பயங்கரமான மாற்றத்தை கொண்டு வரப்போகுது. அந்த மாற்றத்தை பற்றி தான் டெய்லி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அந்த மாற்றம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஆல்ரெடி மேச ராசியிலேருந்து சிம்ம ராசி வரை இருக்கக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சிம்மத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து எப்படி மாறுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஆடி பௌர்ணமியுடைய வழிபாடுகளும் சிறப்பு பலன்களும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஆடி பௌர்ணமிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது. இந்த டைம் ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வருது. ஞாயிற்றுக்கிழமைங்கிறது மற்ற மாதங்களில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை காட்டிலும் ஆடி மாதத்துக்கு ஸ்பெஷலு. ஏன்னா ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி ஞாயிறுக்கு கூழ் வார்க்கக்கூடிய விழாவானது நடைபெறும். ஆடி ஞாயிறு, ஆடி வெள்ளி, ஆடி பெருக்கு, ஆடி புறம், ஆடி அமாவாசை, இந்த மாதிரி ஆடியில் பல சிறப்புகள் வரும். அந்த சிறப்புகளில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை இந்த டைம் ஆடி பௌர்ணமியும் வருது. இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, ஆடி பிறந்த முதல் வாரத்திலே பௌர்ணமி வந்துருச்சு. எப்பயுமே கடைசியாக வரும், இந்த டைம் முதல்ல வந்துருச்சு. முதல்ல வந்தாலும் யோகத்தோடு வந்திருக்கு. அதுதான் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த யோகத்தை தான் இந்த வீடியோவில் கன்னி ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னி ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசிக்கு கரெக்டாக இந்த கணிப்பு பொருந்தும். அதனால் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே போல் நிறைய பேருக்கு ஆடி பௌர்ணமியுடைய வழிபாடுகளும் சிறப்புகளும் தெரியாமல் இருக்குது. இந்த வீடியோவில் முதல்ல ஆடி பௌர்ணமியுடைய வழிபாடுகளும் சிறப்பு பலன்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை முதல்ல கன்னி ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு ஆடி பௌர்ணமிக்கு பிறகு தலையெழுத்து என்ன மாறுங்கிற பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு பலன்களை பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த ஆடி பௌர்ணமி ஞாயிற்றுக்கிழமை வருதுல்ல, அந்த நாளன்னைக்கு சிவபெருமான் கோவிலுக்கு போங்க. அங்கே சிவபெருமானுக்கு திரட்டுப்பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. கருப்பு பட்டாடையை வாங்கி அணிவீங்க. 100 முத்துக்கள் கோர்த்த மணிமாலையை கழுத்தில் போடுங்க. கருவூமத்தம் பூமாலை கிடைக்குள்ள அந்த பூமாலையை வாங்கி அணிவீங்க. அப்புறம் மூங்கில் அரிசி கடையில் விற்கிறதுல அதை வாங்கி பாயாசம் செய்து படைங்க. இப்படி நான் சொன்னதை கரெக்டாக நீங்கள் செய்து அன்று சிவபெருமானை வழிபட்டால் எப்பேற்பட்ட பகையாக இருந்தாலும் அந்த பகை மொத்தமும் விலகும். ஸோ பகை விலகணும்னு நினைக்கக்கூடிய அத்தனை பேருமே இந்த ஆடி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்கள். அதுக்கப்புறமா சாதாரணமாகவே ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி என்று விரதம் இருந்து விளக்கேற்றி வழிபடுவதால் நற்பலன்கள் நாம் அடைய முடியும். அதுவே ஆடி மாத பௌர்ணமியில் சொல்லவே தேவையில்லை. ஒரு விளக்கேற்றி நாம் ஓம் ஈஸ்வரா போற்றி அப்படின்னு சொன்னாவே பலமும் நலமும் பெற முடியும். ஈஸ்வரா மட்டும் கிடையாது, உங்கள் இஷ்டதெய்வ மந்திரம் எது சொன்னாலும் பலமும் நலமும் நம்மளால் பெற முடியும். அதே போல் இந்த பௌர்ணமி அன்னைக்கு விரதம் இருக்கிறது மஸ்டாக எல்லாரும் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பௌர்ணமியில் பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்ளப்படும். அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். அம்மன் கோவில்களில் விளக்கு பூஜை, அன்னதானம் ஆகியவை நடைபெறும். அதில் நாம் கலந்துக்கலாம், இல்லை அதை நாம் பார்க்கலாம். ரெண்டில் எது ஒன்றாலும் அன்றைய நாள் பண்ணலாம். அது பண்ணால் உங்களுக்கு புண்ணியம் அதிகம். பௌர்ணமி அன்று விரத முறை மேற்கொள்வதற்கே சில விதிமுறைகள்லாம் இருக்குது. பகல் முழுவதும் உணவு உண்ணாமல் விரத முறை மேற்கொள்ளணும். மாலையில் கோவில்கள் அல்லது வீட்டில் வழிபாடு மேற்கொண்டு உணவு உண்டு விரதத்தை நிறைவு செய்யணும். விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் வழிபாட்டின் போது அம்மன் கொடுத்த பாடல்களை பாராயணம் செய்யணும், இல்லை பாராயணம் செய்கிறத கேட்கவாது செய்யணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அதே போல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மேக்சிமம் உத்திராட நட்சத்திரத்தில் வரும். இந்த டைமும் உத்திராட நட்சத்திரத்தில் தான் வருது. இது பெருமாளுக்கு உகந்தது. அதனால் ஆடி பௌர்ணமி என்று திருமாலை வழிபாடு செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். இதை செய்தாலும் சிறப்பு. இந்த தினத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் பதவி கிடைக்கும். குடும்பத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வளர்ச்சி, அமைதி, இது எல்லாமே கிடைக்கும். புண்ணியமானது கிட்டும். ஸோ தாராளமாக ஆடி பௌர்ணமியில் திருமாலையும் வழிபாடு செய்யலாம். இதை எல்லாத்தை விட ஹைலைட்டான விஷயம் பௌர்ணமியில் கிரிவலம் செய்வது தான். மலையினை சுற்றி வந்தால் மனதிற்கு அமைதியும் உடலுக்கு ஆரோக்கியமும் கிடைக்கும். கூட்டமாக பாடல்களை பாடிக்கொண்டு சுற்றக்கூடிய ஆன்ம பலமும் தேக பலமும் அதிகமாக வரும். அதனால் பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்ளாமல் இருக்கிறவங்க இந்த ஆடி பௌர்ணமியில் ஒரு நாள் கிரிவலம் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக இந்த பௌர்ணமியில் கிரிவலம் மேற்கொள்வது உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரும்.
ஸோ இவ்வளோதாங்க ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பு. ஆடி பௌர்ணமியுடைய சிறப்பை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக வந்து போயிடும். அது நம்ம லிமிட்டடாக இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும். அதனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்குங்க. இப்போ இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும்போது அந்த மாறக்கூடிய தலையெழுத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கன்னிராசிக்காரங்க நீங்கள் உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. மெயினாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. பெண்கள் உங்களுக்கு வீட்டிற்கு தேவையான பொருட்களை தங்கு தடையின்றி இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கிடைக்குமா? பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு சர்ச்சில் கசப்பூட்டும் சம்பவங்கள் நடந்தாலும் சில அனுகூலம் வந்து ஏற்படுமா? அதே போல் உடல்நலத்தில் கூட சீரான முன்னேற்றம் ஏற்படும். உடல்நலத்தில் அந்த முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதே போல் உத்தியோகம் பார்க்கக்கூடிய பெண்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு சிறப்பான காலகட்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கான பதவி உயர்வு வந்து சேரும். அதே போல் பொருளாதார உயர்வும் ஏற்படும். கலைஞர்கள் கூட உங்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகள் பெற முடியும். எந்த ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி கொள்ளணும். அது ரொம்ப முக்கியம். புகழ், பாராட்டு இதெல்லாம் நிறைய வந்து சேரும். பலர் மதிக்கத்தக்க வகையில் அந்தஸ்து உங்களுக்கு உயரும். வெளியூர் பயணங்கள் நீங்கள் செய்யும்போது யாரிடமும் தேவையில்லாமல் உங்களோட விஷயங்களை பற்றி கலந்துரையாட வேண்டாம். முக்கியமாக உங்கள் அந்தரங்க விஷயங்களை பற்றி கலந்துரையாட வேண்டாம். முற்போக்கான விஷயங்களில் மனசு செல்லணும். அது ரொம்ப முக்கியம். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ஆபத்து. அதே போல் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வந்து சேரும். நற்பெயர் எடுப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைத்தே தீரும். ஆனால் யாரிடமும் பழகும்போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அரசு சார்ந்த விஷயங்களை பிரத்யேகமான சலுகைகள் பெற முடியாமல் போகலாம். ஸோ அதனால் கவனமாக இருங்க. மாணவர்கள் கூட நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவதற்கு சான்ஸ் இருக்குது. மேல் படிப்பில் விரும்பிய பாடம் உங்களுக்கு கிடைக்கும். மனதில் இருந்து வந்த பயம் போவதற்கு தகுந்த பெரியவர்களுடன் ஆலோசனை பயிற்சிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இது உங்கள் எதிர்காலத்திற்கு சிறந்த பயனையும் ஊக்கத்தையும் தரும். அதனால் ஆடி பௌர்ணமிக்கு பிறகு மாணவர்கள் கன்னிராசிக்காரங்க நான் சொன்னது போல் செயல்படுங்க. இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளுக்கு வெள்ளை நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். ஆடி பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய எந்த வெள்ளிக்கிழமையாக இருந்தாலும் அந்த வெள்ளிக்கிழமையை மிஸ் பண்ணக்கூடாது. அந்த வெள்ளிக்கிழமையில் அம்பாள் கோவிலுக்கு போய் பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை அணிந்து வெள்ளை நிற பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்யணும். அதை நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆடி இன்னும் சிறப்பானதாக அமையும். அதே போல் உங்களுக்கு ஏதாவது முக்கியமான காரியங்கள் செய்கிறதா இருந்தால் இந்த கிழமைகளில் வந்து செய்யலாம். உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள்னு பார்த்தீங்கன்னா புதன், வெள்ளி, சனி என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 கிழமையில் ஏதாவது ஒரு கிழமை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 3 கிழமையில் எந்த கிழமை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு ஆடி மாதம் அதிர்ஷ்டம்தான். அதே போல் இன்னொரு விஷயத்தை மெயினாக உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். கன்னிராசிக்காரங்க உத்திரம் 2, 3, 4 பாதம், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை கன்னிராசிக்காரங்களுக்குமே இப்போ நான் சொன்ன கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் கன்னிராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த தாள்களுக்கேற்ப நடந்துக்குங்க. கன்னி புத்தி என்பதற்கேற்ப எல்லா துறைகள்லையும் ஆற்றல் பெற துடிக்கிற மாதிரி நீங்கள் இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு செயல்படணும். அது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டாகும். எடுத்த காரியம் கூட அனைத்தும் வெற்றிகரமாக முடியும். நீண்ட நாட்களாக காத்திருந்த உங்களுக்கு நல்ல இனிப்பான செய்தியும் கண்டிப்பாக வரும். எந்த பிரச்சனையும் முறியடிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு வந்து சேரும். மனதில் இருந்து வந்த இனம் புரியாத வேதனை அகலும். குடும்பத்தில் வீடு மன விஷயத்தில் இருந்து வந்த சுணுக்க நிலை மாறும். உறவினர்களுக்கு விருந்து விழாக்களுக்காக செலவு செய்கிறதெல்லாம் உங்களுக்கு இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கலாம். இந்த மாதிரி பாசிட்டிவாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும். ஸோ இந்த ஆடி பௌர்ணமிக்கு பிறகு கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு தலையெழுத்து இப்படியெல்லாம் மாறப்போகுது. ஸோ மாறக்கூடிய இந்த தாள்களை தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களுக்கு கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போட மாட்டேன் அப்டேட்டான எல்லா வீடியோஸும்
உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய வீடியோவில் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.